வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையோட இன்டர்நெட் சர்வீஸ் அப்படிங்கிறது அடுத்த வீக்ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு நாட்களா இலங்கையில பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே தான் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுவுமே அன்லிமிட்டட் அப்படின்னு சொன்னாலுமே நிறைய ஃபேர் யூசேஜ் பாலிசிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு லிமிடெட் பேக்கேஜஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இனி வரும் காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டட் பேக்கேஜ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இனி யூஸ் பண்ணி பார்க்கறது சான்ஸ் இருக்கு. சோ அதை யாரு கொண்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிற எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அவங்களுடைய சர்வீஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்க போறாங்க, இதோட பேக்கேஜ் என்ன பிரைஸ் அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு இன்டர்நெட்டுக்காக இந்த அளவு தூரம் செலவழிக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் அது பண்ணலாமா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்துட்டு கடைசியா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மட்டும்தான் இவ்வளவு நாட்களா பார்க்க கிடைச்சு. ஸோ இலங்கைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது அறிமுகமாக போகுது அப்படின்னு 2024 ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 2024 ஆகஸ்ட் மாதத்தில் TRCSL அப்ரூவல் கூட ஸ்டார்லிங்க் கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த விஷயம் என்ன ஆனிச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த 2025 பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதத்தில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மறுபடியும் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது பேசும் பொருளா மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்லிங்க் ஆபரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கால ஆரம்பிக்க போறாங்க. முதல்ல ஒரு 12 பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சர்வீஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 12 பேரோட தான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது இலங்கையில இப்ப அறிமுகமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதிவேக இன்டர்நெட், அன்லிமிட்டட் இன்டர்நெட் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஸ்டார்லிங்க் மூலமாக உங்களுக்கு இனிமேல் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்லிங்கை நீங்கள் உங்களுடைய ஹோம் யூசேஜுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஸ்டார்லிங்க்கு தேவையான அந்த ரவுட்டரை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 1,18,000 நம்ம பே பண்ணணும். அண்ட் அதை பே பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதோட பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு ஹோம் யூசேஜுக்கு 15,000 ஒரு பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்லிங்க்ல கொடுத்திருக்க பேக்கேஜஸ் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோல பேசியிருப்போம். அந்த வீடியோ ஐ கார்ட்ல கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. அதுல நம்மளுக்கு ஒவ்வொரு கேட்டகரிஸ்லயும் பேக்கேஜஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ஹோம் யூசேஜுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 15,000 மந்த்லி பே பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டார்லிங்க் பேக்கேஜ் இப்ப கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு பேக்கேஜ் அப்படின்னு நம்ம 15,000 செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம்னா அன்லிமிட்டட் இன்டர்நெட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அக்சஸ் பண்றதுக்கான சான்ஸ் ஸ்டார்லிங்க் மூலமாக கிடைக்கும். அது கூட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட விலையும் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 1,18,000 கொடுத்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குவோமா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட சில இடங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில இன்டர்நெட் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட் மூலமாக இந்த மாதிரி நம்மளுக்கு இன்டர்நெட் கிடைச்சு அப்படின்னா அந்த இடங்களுக்கும் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்டை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதனால நிறைய இடங்கள் முன்னேறதுக்கான சான்ஸும் இந்த ஸ்டார்லிங்க் மூலமாக இலங்கையில இனிமே நம்மளுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்த வீக்ல இருந்து இலங்கையில பார்த்தோம் அப்படின்னா ஒஃபிஷியலா ஸ்டார்லிங்க் இப்ப அறிமுகமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்ப இந்த ஸ்டார்லிங்க் வரும் அப்படின்னு. ஸோ ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் 2025 நம்மளுக்கு ஸ்டார்லிங்க் வரப்போகுது அப்படின்னு இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்ல இதை யூஸ் பண்ண போற அந்த 12 பேருக்கு தான் இதோட யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு இன்கேஸ் எனக்கு இதை யூஸ் பண்ண கிடைச்சிச்சு அப்படின்னா கட்டாயம் அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடலாம். இதோட இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம் அப்படின்னா மற்ற சர்வீஸ் ப்ரொவைடரும் அவங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை கட்டாயம் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மக்கள் இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கறத தேடி இருப்பாங்க. அதனால இனிமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தரமான சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ல இருந்தும் கிடைக்கணும். அப்பதான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க யூஸ் பண்ற சிம் கார்டு எது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வைஃபை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
இந்த ஸ்டார்லிங்க் இலங்கைக்கு வர்றது நல்லமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை வந்து போட்டு போயிருங்க. ஸோ அடுத்த வீக் இலங்கைக்கு வந்து ஸ்டார்லிங்க் வந்து அறிமுகமாக போகுது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ ஸ்டார்லிங்க் வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கான ஒரு விடையாக கூட இந்த வீடியோ வந்து இருக்கலாம். ஸோ கட்டாயம் உங்களுடைய நண்பர்களும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. Fearless.